Hello kids, welcome back to your Maths class. Class UKG, subject Maths, topic ascending order and descending order. In the last class, you have learnt about more or less. In this class, you are going to learn about ascending order and descending order. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அசெண்டிங் ஆர்டரை பற்றி. எல்லாருக்கும் நம்பர்ஸ் நல்லா தெரியும் தானே? எங்கே நம்பர்ஸ் சொல்லுங்கள். 10 வரைக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லலாமா? 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மிஸ்ஸு நம்பர் 10 வரைக்கும் இருக்க நம்பர் சொல்லணும்னு சொன்னோன்னா நீ என்ன செஞ்ச? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் சொன்னேன். அப்போ அந்த நம்பர் எப்படி போகுது? ஸ்மாலர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பருக்கு போகுது. இதுக்கு பேர் தான் அசெண்டிங் ஆர்டர். when we arrange a number from the smallest to the greatest we call it as ascending order. இப்போ நம்ம ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் நம்பர் சொல்லுவோமா? ஸ்மாலர் நம்பரான 1லேருந்து அடுத்த நம்பர் என்னது? கிரேட்டர் நம்பர் 2. 2 இஸ் greater than 1. 3 is greater than 2. 4 is greater than 3. 5 is greater than 4. 6 is greater than 5. 7 is greater than 6. 8 is greater than 7. 9 is greater than 8. 10 is greater than 9. Now 10 is the greatest number here. ஆமாவா? இப்போ 10 தான் பெரிய நம்பர். இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஜிம்மின்னு ஒரு டாக். அதுக்கு போன்னா ரொம்ப பிடிக்கும். அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உயரமாக உள்ள ஒரு ஸ்டெப்ஸில் வச்சுட்டாங்க. அந்த போன் எடுக்க அது எத்தனை ஸ்டெப்ஸ் மேலே ஏதுன்னு கவுண்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட். நீங்களும் மிஸ்ஸோட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதோட ஃபுட்டை அதை எடுத்துக்கிச்சு. இப்போ when we arrange the number from smallest number to the greatest number is called as an ascending order. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 7, செகண்ட் நம்பர் 4, தேர்ட் நம்பர் 9, fourth number 1 and fifth number is 5. இப்போ நம்ம இதை அசெண்டிங் ஆர்டராக எழுத போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இருக்கிறதுவே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 1. அதுக்கப்புறம் 4, தென் 5, அதுக்கப்புறம் 7. லாஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்கு? என்ன? 9. அப்போ இங்கே எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர்? 1. இருக்கிறதுலே இங்கே எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 9. வெரி குட். ஃபினிஷ் பண்ணியாச்சா? நம்ம பார்க்க போகிறது டிசெண்டிங் ஆர்டரை பற்றி. when we arrange numbers from the greatest to the smallest we say they are in descending order. இப்போ நம்ம பேக்வர்ட் கவுண்டிங்கில் நம்பர் சொல்லலாமா? 10 is the greatest number. 9 is smaller than 10. 8 is smaller than 9. 7 is smaller than 8. 6 is smaller than 7. 5 is smaller than 6. 4 is smaller than 5. 3 is smaller than 4. 2 is smaller than 3. 1 is smaller than 2. 1 is the smallest number. இப்போ இந்த பப்பி மேலே ஏறிச்சு, போனை எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? மேலேருந்து இந்த பப்பி கீழே இறங்கணும். ஓகேவா? எப்படி இறங்கும்? இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமா நம்பர்ஸ்? 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ அந்த டாகு போன் எடுத்துகிட்டு
கீழே வந்துருச்சு. when we arrange the number from greatest number to the smallest number is called as an descending order. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே என்னென்ன நம்பர்ஸ் எழுதியிருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 3, then 4, 7, 8, 1. இப்போ நம்ம இதை என்ன எழுத போனோம்? இதை descending order அரேஞ்ச் பண்ண போகிறோம். descending order என்னன்னு சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு? greatest number to the smallest number. இங்கே இருக்கிறதுலே greatest number என்னது? 8 எடுத்து எழுதுவோமா? and then எது greatest number இங்கே? then 7. அதுக்கப்புறம் 4, then 3. Last என்ன number? 1. Take Pebbles term 1 book and page number 30. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ascending order exercise பற்றி. ascending order ஆல்ரெடி மிஸ் என்ன சொன்னேன்? smaller number to greater number. See the first sum now here. ஃபர்ஸ்ட் blockல என்ன இருக்கு? 1. next greater number என்ன? 2. அதுக்கடுத்தது 3, then 4, then 5. லாஸ்ட் பிளாக்ல என்ன எழுதணும்? 6. ஓகே, எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு வரோம். நெக்ஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? 5. 5ஓட நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் என்ன? 6 எழுதுங்க. எழுதிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் எழுதணும்? கிரேட்டர் நம்பர் என்ன? 6ஓட 7. ஓகே, 7 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் எழுதணும்? நெக்ஸ்ட் என்ன கிரேட்டர் நம்பர் இருக்குது 7க்கு? 8 எழுதிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் எழுதணும்? 9, then 10. ஃபினிஷ்டா? இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் என்ன? 3க்கு 4 எழுதியாச்சா? தென் கிரேட்டர் நம்பர் என்ன நெக்ஸ்ட்டு? சீக்கிரம் சொல்லுங்கள். 5. அதுக்கப்புறம் 6 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம்? 7. வெரி குட். தென் 8. ஃபினிஷ்ட். எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு ascending order எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம descending orderக்கு வருவோம். descending order மிஸ் என்ன சொன்னேன்? greater number to smaller number. ஆமாவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? அவங்களே 6 கொடுத்துருக்காங்க. 6ஓட சின்ன நம்பர் என்ன? 5. அது 5ஓட சின்ன நம்பர் என்ன? 4 எழுதியாச்சா? 4ஓட சின்ன நம்பர் நெக்ஸ்ட் என்னது நம்பர் சின்ன நம்பர் இருக்கு? 3, தென் 2. ஃபைனலாக இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக சொல்வீங்க. சொல்லுங்கள் சீக்கிரம். 1. வெரி குட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த லாஸ்ட் பிளாக்கில் 7 எழுதிட்டாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ அதை எடுத்து ஃபஸ்ட்டு பிளாக்கில் 7 எழுதிக்கோங்க. அப்போ தான் சம் செய்ய முடியும். எழுதிட்டிங்களா? 7 எடுத்து அந்த 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. எழுதியாச்சு. இப்போ 7 மிஸ்ஸை போட்டேன்னா இப்போ நீ என்ன செய்யணும்? அதே மாதிரி உன் புக்கில் எழுதிக்கோ. எழுதிட்டியா? இப்போ 7ஓட சின்ன நம்பர் என்ன? 6. தென் சின்ன நம்பர் 5. தென் ஸ்மாலர் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் 2. வா, ஃபினிஷ் பண்ணியாச்சா? இப்போ இதே மாதிரி லாஸ்ட் பிளாக்கில் 9 எழுதியிருக்காங்க. அதை என்ன செய்யணும்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பிளாக்கில் கொண்டு வந்து எழுதிக்கோங்க. மிஸ் மாதிரி எடுத்து எழுதிட்டிங்களா? இப்போ சம் போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 9. நெக்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர் என்ன? 8 எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்மாலர் நம்பர்? 7. தென் 6. தென் 5. லாஸ்ட் என்ன? 4. ஃபினிஷ் பண்ணியாச்சா? இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ascending order. அப்படின்னா என்ன? when we arrange the number from smallest to greatest. then descending order. அது எப்படி? when we arrange the number from greatest to smallest. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறொரு டாபிக் கூட மிஸ் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.